ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்குரிய 8 hours ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 13. இது வரைக்கும் நம்ம 12 days படிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. அந்த 12 நாளும் நான் சொன்னதை கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் இந்த வீடியோக்கு கீழே கம்ப்ளீட்டட் அப்படின்ற கமெண்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து 6th to 10th இந்தந்த லெசன்ஸ், அதாவது பாலிட்டினா இத்தனை லெசன் இருக்குது, இதை மட்டும் படிங்க, ஹிஸ்ட்ரினா இத்தனை லெசன் இருக்குது, அதை படிங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லெசன் வந்து ஒரு 85 லெசன் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதாவது Feb 20க்குள்ளே அந்த 80 லெசனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை தனியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக +1 +2 ஒரு 40-45 லெசன் இருக்கும். மொத்தமே ஜிஎஸ்க்கு நம்ம 100லேருந்து 120 லெசன் வரைக்கும் படிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி புக் வைஸ் வந்து முடித்தாலும் ஓகே. நான் ஃபாலோ பண்ணுற ஷெடியூலை வச்சு நான் ஒரு டெய்லி இதை மட்டும் படிங்க அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை அந்த மாதிரி லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு 6th பாலிட்டி 7th பாலிட்டி அப்படின்ட்டு பாலிட்டியை ஃபுல்லாக முடிக்கிறது, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் புக் வைஸ் வந்து 6வதுலேருந்து 10வது முடிச்சுட்டு அப்புறம் 11-12 பாலிட்டி, 11-12 ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி முடித்தாலும் ஓகே. உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணுறவங்க 12 நாளாக நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். தமிழில் +1 ஃபஸ்ட்டு 3 இயலுக்குரிய சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் ரொம்ப 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 கம்மி. ஃபஸ்ட்டே நம்ம சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே +1 +2 தேவையான கண்டென்ட் மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் மட்டும். இப்போ அதுவுமே இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை 3 இயலையுமே நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆப்டிடியூடில் வந்துட்டு ரீசனிங்கில் 300 சம் சீரீஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? எத்தனை பேர் வந்து கிறிஸ்டோபாவில் பார்த்தீங்க அப்படின்றது தெரில. ஸோ அதை வந்து பார்க்கலன்னா இன்றைக்கி போயிட்டு அதில் ஒரு 2 வீடியோஸ் ஆச்சும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எத்தனை சம் முடியுமோ அத்தனை சம் பார்க்க முடிஞ்சோ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இன்றைக்குரிய இந்த வீக் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் லாஸ் வச்சுக்கலாம். ப்ராஃபிட் லாஸை ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா பார்த்துருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம் HCF இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதில் எதுவும் பேலன்ஸ் இருந்தாலும் ஆப்ஸில் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஜிஎஸில் வந்து டெல்லி சுல்தான் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் இன்னும் ரிவைஸ் பண்ணாதது, ஆல்ரெடி படித்ததில்ல. ஸோ இன்றைக்கி வந்து டெல்லி சுல்தானில் 7 time 11 time ரிவைஸ் பண்ணிடுங்க. ஒரு டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். புக் பேக் ஒன்வேர்டு பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக நம்ம படிக்க போகிறது 2 லெசன் தான். எக்கனாமிக்ஸ், அதாவது இந்தியன் எக்கனாமிக்ஸும் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே சேர்த்தே ஒரு யூனிட் 5 தான். ஸோ அதில் வந்துட்டு இந்தியன் எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் 11th ஒரு லெசன் இதை படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அது ரிலேட்டடாக கவர் ஆகிற ஜியாகிரஃபி லெசன், 10th ஜியாகிரஃபியில் தமிழ்நாடு மானுடவியல், இது ஜியாகிரஃபிலையும் கவர் ஆகும், யூனிட் 5லையும் கவர் ஆகும். ஸோ இந்த 2 லெசன் தான் புதுசாக படிக்க போகிறோம். இது ரிவிஷன் தான். இந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து புதுசாக பார்க்க போகிறோம். 11th ரொம்ப கம்மியான டாபிக் தான். ஸோ இதை முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி நான் வந்து 2 ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தேன். அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்றது சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதையும் சொல்லுங்கள். இப்போது நான் தமிழில் வந்து இந்த 3 இயரில் எதை மட்டும் படிக்கணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஏன்னா வேர் டு ஸ்டடி பார்த்து இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக நான் சொல்லிடுறேன், இதை மட்டும் தமிழில் படிங்க அப்படின்றத. அதே மாதிரி +1 எக்கனாமிக்ஸில் வந்துட்டு இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள், பேஜ் நம்பர் 224. இந்திய பொருளாதாரம், ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம் ஆல்ரெடி முடிச்சிருந்தோம். லாஸ்ட்டாக வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த லெசன் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து இதை புதுசாக படிக்க போகிறோம். எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் வந்து நம்மளாக படிக்கிறப்போ ஒரு லெசன் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீடியோ பார்த்து படிங்கன்னு சொன்னேன். ஒரு வீடியோ 1 hour இருக்குன்னா எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ, எதுக்கு வந்து கமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து எந்த அகாடமி, இப்போது சாய்ஸ் வந்து ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு சிலர் கிறிஸ்டோபா ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு சிலர் துரோனா ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு சிலர் 4K அகாடமி ஃபாலோ பண்ணுவீங்க. யார் நடத்தியிருக்கிறது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி +1 +2 வீடியோ பார்த்து படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெசன்னா 1 hour தான் இருக்கும். 1 hourல அந்த லெசனே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை வச்சு ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு புக்கில் மார்க் பண்ணி வச்சுருங்க. செகண்ட் டைம் அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு புக் பேக் ஒன்வேர்டு நல்லா பார்த்துருங்க. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். நம்மளாம் உட்காந்து படித்தா ஒரு லெசனை ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த லெசனுக்கு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது 11th தமிழில் சமச்சீர் கல்வியிலே ஓல்டு புக்கு. இதில் வந்து 10 இயல் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க நியூ புக்கில் 8 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் முன்னாடி சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் வைஸ் எது படிக்கணுமோ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சு அப்படி தான் 11th 12th படிச்சிருப்பேன். முன்னாடி மார்க் பண்ணது. ஸோ அதெல்லாம் இப்போ தேவை கிடையாது. இப்போ நான் ப்ளூ பெனில் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 இயலுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு சான்றோர் மீனாட்சி சுந்தரனார், இதில் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சிலபஸில் இருப்பாங்க. 2 பேரும் வேறு பர்சன் இருந்தாலும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை நான் காமிச்சிடுறேன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி ஒரு பேராகிராஃப் சான்றோர் சித்திரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சுங்க. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த சான்றோர் வந்து நமக்கு சிலபஸில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த இயலில் இதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் 1 word இருந்துச்சுன்னா அதை படிச்சுருங்க.
இலக்கணம் மட்டும் சிலபஸில் இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மொழி முதல் மொழி இறுதி ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து மெய்மயக்கம் வந்து அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்புகள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் இருக்குது. புறநானூறு இட்டத்தொகை 10 பாட்டு. ஸோ அதில் வரதெல்லாம் வந்து நம்மளுக்கு சங்க இலக்கியங்கள் வந்து யூனிட் 6ல் கவர் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு டைம் அந்த பாடலை ரீட் பண்ணிவிட்டு பொருள் பார்த்துட்டு பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐங்குறுநூறு நூல்வெளி மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்காது. ஃபஸ்ட் இயரில் என்ன படிக்க போகிறீங்க? சான்றோர் சித்திரம் படிக்க போகிறீங்க. இந்த இலக்கணம் ஜஸ்ட் ரீட் பண்ண போகிறீங்க. அடுத்து 2வது இயரில் வந்துட்டு ஐங்குறுநூறோட நூல்வெளி மட்டும் பார்க்க போகிறீங்க. அடுத்து யானை டாக்டர் அப்படின்ற துணைப்பாடத்தில் யானைக்குரிய வேறு பெயர்கள் களிறு வாரணம் அந்த மாதிரி நிறைய பேர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்க போகிறீங்க. மெய்மயக்கம் பார்த்துக்கோங்க. மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு நூல்வெளி நல்லா பார்த்துட்டு அந்த மலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெசனை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. 3rd இயரில் புறநானூறு பாக்ஸு. அடுத்து பகுபத உறுப்புகள் ஜஸ்ட் ரீட் பண்ண போகிறீங்க. திருக்குறள். இவ்வளோ தான் நீங்கள் படிக்கவே போகிறது. இப்போ நான் வந்து முன்னாடி +1 +2 நல்லா நாங்கள் லாஸ்ட் எக்ஸாமுக்கே நல்லா படிச்சிருந்ததுனால இதில் வந்து நீலகேசி புறநானூறு அதாவது செய்யுள் பகுதியெல்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா யூனிட் 6ல் நமக்கு யூஸ் ஆகுன்றதுனால திருக்குறள்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிறது. ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால் சொல்கிறது மட்டும் படிங்க. எக்ஸ்ட்ரா படித்து குழப்பிக்காதீங்க. ஒவ்வொரு இலக்கு பின்னாடியுமே 1 வேர்டு இருந்தால் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு செயல்பகுதிக்கு பின்னாடியுமே இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் அதுக்கப்புறம் வந்து புணர்ச்சி விதி பாக்ஸு இந்த மாதிரி இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே உரைநடை செயலுக்கு பின்னாடி கிடையாது. மொத்தமாக அந்த இயல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு சான்றோர் சித்திரம் சிலபஸில் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து புக்குக்கு பின்னாடி கலைச்சொல் அறிவோம் அந்த நூலாசிரியர் ஒரு டைம் பார்த்துக்கிறது பெட்டர். கலைச்சொல் அறிவோம் வந்து ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ ஒரு இயல்னு எடுத்துட்டா நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி 3 இயல்லையுமே நான் சொன்னதை மட்டும் படிச்சுட்டு புக் பேக் 1 வேர்டு கலைச்சொல் அறிவோம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னா இருந்தால் அதையும் படிச்சுட்டு அறிஞர் பொருட்கள் இருந்தால் அதையும் படிச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நீங்கள் 3 இயலுக்கு படிக்க போகிறீங்க. இது ஒரு 1/2 hour கூட ஆகாது. சொன்னதை மட்டும் படிங்க. புதுசாக படிக்கிறவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் இருக்கே புறநானூறு அகநானூறு சங்க இலக்கியம் எல்லாமே நம்ம படிக்கணுமே அப்படின்லாம் குழப்பிக்காதீங்க. சொன்னதை மட்டும் படிங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ போய் புதுசாக 11th 12th இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதும் வேஸ்ட்டு மறந்தும் போயிடும். அதனால் சொன்னதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ 11th தமிழ்லாம் அவ்வளோதான். ரீசனிங்கில் ஒரு 10 sums ஆச்சு பார்த்துருங்க. ப்ராஃபிட் லாஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லாக கூட ப்ராஃபிட் லாஸ் பாருங்கள். அதே மாதிரி பேலன்ஸை முன்னாடி பார்த்தா ஆப்டிடியூடில் டாபிக்ஸில் வந்துட்டு எதுவும் கிளியராக இல்லாததை இந்த வீக் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்சில் வந்துட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. எக்கனாமிக்ஸில் வந்துட்டு 11th ஒரு லெசன் மட்டும் படிக்க போகிறீங்க. அடுத்தது யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் 10th ஜியாகிரஃபிலேருந்து தமிழ்நாடு மானுடவியல் அப்படின்ற ஒரு லெசன் 2 லெசன் புதுசாக படிக்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி டாபிக்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதை படிச்சுட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.